பிரசாந்துக்கு வந்து பிரியாணி நான் செஞ்சுருக்கிறேன். அவனுக்கெல்லாம் செஞ்சேன். ஒரு ஹைதராபாத்தி பிரியாணி வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ இனி தான் செஞ்சேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தேன், ட்ரை பண்ணேன். பட் அரிசி நான் வந்து இந்த பாசுமதிக்கு பதிலாக வேற ஒரு அரிசியை போட்டேன். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பட் அது அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அவனுக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போ கேட்போம். பிரியாணி செஞ்சுருக்கிறோம். நீ வந்து இதை ரிவ்யூ பண்ணி சொல்லணும். சரி ட்ரை பண்ணுறா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு குக்கு வந்து உனக்கு செஞ்சு கொடுத்துக்கிறாங்கன்னா ப்ரோ அது நைட் டைமில் வந்து கறி எடுத்துகிட்டு போனால் வீட்டில் இதுமாரி வைப்பாங்க. புளி சாதம் இங்கே நீ வா, இங்கே லைட்டுக்கு வா, லைட்டில் தெரியும். இவன் வந்து பிரியாணியை வந்து புளி சாதம் சொல்லி அவமானப்படுத்துகிறான். நாய் மூந்து பார்க்குற மாதிரி பார்க்குற, நல்லா தான்டா இருக்கும். நீ ட்ரை பண்ணு. எங்கே ஸ்பூன் எடுத்துரும் அப்போ வா, ஸ்பூன் எடுப்போம். டேய் நைட்டில் வரான், கறி எடுத்துகிட்டு வரான்னு வீட்டில் இந்தமாரி வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு இவன் என்ன பண்ணுறான் சொல்லுங்கள், புளி சாதமா. இதை பார்த்துட்டு ஸ்பூன் எடுறா, நல்லா வாஷ் பண்ணிட்டான். இப்போ ட்ரை பண்ணிட்டு திரும்பிலாம் செஞ்சு கொடுக்க சொல்லி எனக்கு கெஞ்சக்கூடாது. மார்வலஸ், ஒண்டர்ஃபுல், வாவ். டேய் ஹைதராபாத் பிரியாணிடா. அது கடைசியில் எல்லாமே என்ன கிளறுனால மசாலா ஃபுல்லாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது பாசுமதிக்கு போடுறதுக்கு சரி இருக்கிற அரிசியை போட்டு நான் செஞ்சுட்டேன். பொங்கல் மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்கு? டேய் பொங்கல். ஓகே இன்னைக்கு வீடியோ போதும். பொங்கல்னு சொல்லிட்டான். ஸோ சேட். உண்மையாக சொல்லு. உண்மையாக பொங்கல் அது சோறு லைட்டாக குழஞ்சி போச்சு. லைட்டாக ஃபுல்லாகவே அப்படி இருக்கு. அதான் அது கொஞ்சம் குழஞ்சிருச்சு. பொங்கலில் சிக்கன் பீஸெல்லாம் போட்டு கலந்து. பொங்கலில் சிக்கன் பீஸா? டேய் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறா. எடிட் பண்ணியா நான் போட்டுக்கிறேன் மார்வலஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு ட்விஸ்ட்னு போட்டுக்கோ. ம் சரி, எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டு. கம்முன்னு நானே சாப்பிட்ருக்கலாம். சரி என்ன பண்ணுற, போனால் போகுதுன்னு எடுத்துகிட்டு வந்தா பொங்கல்னு சொல்லி கலாய்க்கிறான்.